எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹரிஸ் மாறன். 2008ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி மாலை மும்பையில் எப்பவும் போல் எல்லாரும் அவங்க வேலையில் பிஸியாக இருந்தாங்க. ஆனால் இன்னும் சில மணி நேரத்தில் மும்பை நகரம் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு பேரழிவை சந்திக்க போகுதுன்னு யாருமே கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த நாளில் மும்பை அதிர்ச்சிக்குள்ளாக்க நார்மலான ட்ரெஸ் போட்டுட்டு ரொம்ப சாதாரண தோற்றம் இருக்க 8 இளைஞர்கள் ஒரு ஸ்பீட் போட் மூலமாக பத்வார் பார்க் பக்கத்தில் இருக்க ஒரு கரையில் வந்து இறங்கினாங்க. அந்த இடத்துல இருந்த பரத் தாமோருக்கு அவங்க ரொம்ப மர்மமாகவும் சந்தேகமாகவும் தெரிஞ்சாங்க. உடனே அவர் அவங்கள ஸ்டாப் பண்ணி, நீங்களாம் யார், இங்கே என்ன செய்கிறீங்கன்னு கேட்டார். ஃபஸ்ட்டு இந்த கேள்விக்கு அவங்க தடுமாறினாலும் அதில் ஒருத்தன் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொன்னான். ஆனால் இன்னொருத்தன் வேற காரணம் சொன்னான். அந்த நேரத்தில் அவங்களில் ஒருத்தன் திடீர்னு கோபமாக உங்கள் வேலையை பாருங்கன்னு கத்துனா. அதனால் பரத்துக்கு அவங்க மேலே இன்னும் சந்தேகம் அதிகமாக வந்துச்சு. உடனே இந்த சம்பவத்தை அவர் மும்பை போலீஸ்க்கு சொன்னார். அவங்க இதை பெருசாக எடுத்துக்காம எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இந்த கவனக்குறைவு தான் மும்பை போலீஸோட மிகப்பெரிய தவறாக மாறுனுச்சு. அந்த நேரத்தில் போலீஸ் நடவடிக்கை எடுத்திருந்தா மும்பையில் அந்த இரவு ஏற்பட்ட 100க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகளை தவிர்த்திருக்கலாம். அந்த 8 பேர் யார், அவங்களால ஏன் இவ்வளவு உயிரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னு தான் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே இருந்து போனதுக்கப்புறம் அந்த இளைஞர்கள் 2 பேர் கொண்ட குழுக்களாக பிரிஞ்சு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இலக்கு இடங்களுக்கு போனாங்க. அந்த இலக்குகளில் சத்ரபதி சிவாஜி ரயில்வே ஸ்டேஷன், லியோபோல்டு கஃபே, தாஜ்மஹால் பேலஸ் ஹோட்டல், அப்புறம் நரிமன் ஹவுஸ் போன்ற இடங்கள் இருந்துச்சு. மக்கள் அவங்களோட டெய்லி ஒர்க்கில் பிஸியாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் திடீர்னு மும்பை முழுவதும் துப்பாக்கி சத்தத்தில் அதிர்ந்துச்சு. மும்பைக்கு துப்பாக்கி சத்தம் ஒன்றும் புதுசு இல்லை. அண்டர்வேல்டு கும்பலுக்கு இடையே அடிக்கடி துப்பாக்கி சூடு நடக்கும். சிறிய அளவில் துப்பாக்கி சத்தங்கள் மும்பையில் சாதாரண விஷயமாகவே கருதப்பட்டுச்சு. ஆனால் அந்த நாள் நடந்தது ரொம்ப பெருசு. அந்த துப்பாக்கி சத்தம் முழு நாட்டையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குனுச்சு. இந்த கொடூரமான தாக்குதல் முதல்ல சத்ரபதி சிவாஜி ரயில்வே ஸ்டேஷனில் தொடங்குனுச்சு. மும்பையோட பிஸியான ரயில்வே ஸ்டேஷனில் இதுவும் ஒன்று. அந்த நேரத்தில் இஸ்மாயில் கான், அஜ்மல் கசாப் இவங்க 2 பேரும் அந்த ஸ்டேஷனுக்கு வந்து AK-47 துப்பாக்கியை வச்சு எல்லாரையும் கண்மூடித்தனமாக சுட ஆரம்பித்தாங்க. திடீர்னு நடந்த இந்த தாக்குதல்னால மக்கள் அதிர்ச்சியானாங்க. ஏன் இந்த தாக்குதல் நடக்குது, யார் எல்லாரையும் சுடுறாங்கன்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஸ்டேஷன் முழுக்க துப்பாக்கி சத்தம், குண்டு வெடிப்பு, அலறல், அப்புறம் அழுகை சத்தத்தில் நிரம்புனுச்சு. மக்கள் பயந்து ஓட ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு கிடைச்ச இடத்துல போய் மறைஞ்சாங்க. ஆனால் அந்த தீவிரவாதிகள் வீடியோ கேம் விளையாடுற மாதிரி தொடர்ந்து துப்பாக்கியை வச்சு எல்லாரையும் சுட்டுட்டு இருந்தாங்க. அவங்களோட ஒரே நோக்கம் இந்த பிஸியான ரயில்வே ஸ்டேஷனில் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அதிகமான மக்களை கொல்றது தான். ரயில்வே ஸ்டேஷனில் வேலை செஞ்சவங்க அப்புறம் ரயில்வே போலீஸ்க்கு இந்த நிலைமையை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலை. இருந்தாலும் அவங்க தீவிரவாதிகளை தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணி தோல்வி அடைஞ்சாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, தீவிரவாதிகள் முன்னாடியே ஃபுல் பிளானோட வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட AK-47 மாதிரி பல்வேறு பயங்கரமான ஆயுதங்கள் இருந்துச்சு. ஆனால் ரயில்வே போலீஸ்ட இருந்தது சாதாரண சர்வீஸ் ரிவால்வர் மட்டும்தான். அதனால் அவங்க தீவிரவாதிகளை எதிர்கொள்ள முடியாமல் பல போலீஸார் வீரமரணம் அடைஞ்சாங்க. இந்த கொடூரமான தாக்குதல்னால 1 மணி நேரத்தில் 58 பேர் உயிரிழந்தாங்க. 100க்கும் மேற்பட்டவங்க கடுமையாக காயமடைஞ்சாங்க. CST ரயில்வே ஸ்டேஷனில் இந்த துப்பாக்கிச்சூடு நடந்துட்டு இருந்த அந்த நேரத்தில் மும்பை போலீஸ்க்கு தகவல் கிடைச்சது. ஆனால் அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடியே மும்பையில் இன்னொரு இடத்துல தாக்குதல் தொடங்கிருச்சு. இந்த டைம் தாக்குதல் நடந்த இடம் மும்பையில் பிரபலமான லியோபோல்டு கஃபே. அங்கே மக்கள் அவங்களோட மாலை நேரத்தை சந்தோஷமாக கழிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் சில நொடிகளில் எல்லாம் மாறிடுச்சு. ஆயுதங்களோடு உள்ள வந்த 2 தீவிரவாதிகள் கேப்பே விடாமல் துப்பாக்கிச்சூடு நடத்தினாங்க. திடீர்னு நடந்த இந்த தாக்குதலில் தப்பிக்க முடியாமல் பல பேர் உயிரிழந்தாங்க. இந்தியர்களோடு சேர்த்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டாங்க. இதுக்கிடையில் மும்பை நகரத்தோட பல பகுதிகளில் தாக்குதல் நடந்துட்டு இருந்துச்சு. மக்கள் எல்லாரும் வீடுகளில் இருந்து வெளியே வரக்கூடாதுன்னு அறிவுறுத்தப்பட்டுச்சு. நகரம் முழுவதும் பயமும் குழப்பமும் நிலவுனுச்சு. ஆரம்பத்தில் இது சாதாரண கும்பல் சண்டைன்னு போலீஸ் நினைச்சாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே இது திட்டமிட்ட தீவிரவாத தாக்குதல்னு அவங்களுக்கு புரிஞ்சது.
அதே நேரத்தில் இன்னொரு தீவிரவாத குழு தாஜ் ஹோட்டலை குறி வச்சு தாக்குதல் நடத்த ஸ்டார்ட் பண்ணாங்க. தாஜ் ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்ச தீவிரவாதிகள் முதல்ல என்ட்ரன்ஸ்ல இருந்த செக்யூரிட்டியை கொன்னதுக்கு அப்புறம் ஹோட்டல்ல பல பகுதிகளில் துப்பாக்கிச்சூடு நடத்தினாங்க. சில பேரை அங்கேயே கொன்னாங்க, இன்னும் சில பேரை பிணை கைதியா பிடிச்சாங்க. முக்கியமான தொழிலதிபர்கள் இல்லனா வெளிநாட்டு பிரதிநிதிகள் யாராவது இருந்தா அவங்கள பிணையமா பிடிச்சு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுபடி அவங்க பிடிச்சு வச்சிருந்த பிணை கைதிகளில் யாராவது முக்கியமானவங்க இருக்காங்களான்னு அவங்க தேடி பார்த்தாங்க. ஆனால் அப்படி யாரும் இல்லாதனால அவங்க கோபமாகி அங்கே இருக்க பெட்ஷீட் விண்டோ ஸ்க்ரீனுக்கெல்லாம் தீ வச்சுட்டு டோரை லாக் பண்ணிட்டு வெளியே போனாங்க. அங்கே இருந்தவங்கெல்லாம் ஜன்னல் வழியா பெட்ஷீட்டை யூஸ் பண்ணி கீழே இறங்கி அவங்களோட உயிரை காப்பாற்றிக்கிட்டாங்க. இதுக்கிடையில் இன்னொரு கேங் நரிமன் ஹவுஸ்ன்னு சொல்லப்படுற யூத மையத்தில் தாக்குதல் நடத்தினாங்க. அங்கே ஸ்டே பண்ணியிருந்த இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த கேப்ரியல் ஹோல்ஸ்பர்க், அவரோட ஒய்ஃப் ரிவ்கா, அப்புறம் அங்கே இருந்தவங்களை அவங்க பிணை கைதியாக பிடிச்சாங்க. இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்து இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே பிரச்சனையை உருவாக்க தான் அவங்க இந்த இடத்த தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் ரெண்டு நாட்டுக்கும் இடையில எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கலை. இறுதியாக கோபமான தீவிரவாதிகள் அங்கே இருந்த எல்லாரையும் கொடூரமாக சுட்டு கொன்னாங்க. அந்த தாக்குதலில் 9 பேர் உயிரிழந்தாங்க. இதுக்கிடையில் ஓபராய் ட்ரைடன் ஹோட்டல்லையும் தாக்குதல் நடந்துச்சு. அங்கே நுழைஞ்ச தீவிரவாதிகள் ஹோட்டல் லாபியில் துப்பாக்கிச்சூடு நடத்தினாங்க. பலர் அங்கேயே உயிரிழந்தாங்க. சிலரை பிணை கைதியா பிடிச்சு ஹோட்டலில் வச்சாங்க. அந்த தாக்குதலில் 30க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்தாங்க. அந்த இரவுல ஒரே நேரத்தில் பல இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. இதனால மும்பை நகரம் முழுவதும் பயங்கரவாதம் பரவுனுச்சு. இந்த சூழ்நிலையில் ஏடிஎஸ் தலைவர் ஹேமந்த் கர்கரே அவரோட டீமோட தீவிரவாதிகளை தடுக்கிறதுக்காக கிளம்பினாரு. அவர் கூட ஏசிபி அசோக் காம்டே, விஜய் சாலஸ்கரும் இருந்தாங்க. அவங்க காமா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் போனப்போ இஸ்மாயில் அப்புறம் அஜ்மல் கசாப் அவங்கள AK-47 வச்சு சுட ஆரம்பிச்சாங்க. சில நிமிடங்களில் போலீஸ் வாகனம் முழுவதும் குண்டுகளால் கிழிக்கப்பட்டுச்சு. அந்த தாக்குதலில் ஹேமந்த் கர்கரே, அசோக் காம்டே, விஜய் சாலஸ்கர் உள்ளிட்ட பல போலீஸார் வீரமரணம் அடைஞ்சாங்க. அந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு. ஹெட் கான்ஸ்டபிள் அருண் ஜாதவ் இன்னும் உயிரோடு தான் இருந்தார். அவர் இறந்தவர் மாதிரி நடித்ததுனால தீவிரவாதிகள் அவர் உயிரோடு இருக்கிறத கவனிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் தீவிரவாதிகள் எந்த திசையில் போகிறாங்கன்னு போலீஸாருக்கு தகவல் கொடுத்தாரு. கடைசியில் தடுப்புகளை வச்சு போலீஸார் அந்த வாகனத்தை ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நடந்த மோதலில் ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டான். அதுக்கப்புறம் இன்னொருத்தனான அஜ்மல் கசாப்பை உயிரோட பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் நடந்த விசாரணையில் இந்த கைது மிக முக்கியமானதாக மாறுனுச்சு. அஜ்மல் கசாப்பை உயிரோட பிடிச்சதுக்கு அப்புறம் கூட மும்பையில் நடத்தப்பட்ட தாக்குதல் இன்னும் முடியலை. இன்னும் 8 தீவிரவாதிகள் நரிமன் ஹவுஸ் அப்புறம் ஓபராய் ஹோட்டலில் பதுங்கியிருந்தாங்க. அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் தேசிய பாதுகாப்பு படையான NSG கமாண்டோக்களை அனுப்புனாங்க. ஆப்ரேஷன் பிளாக் டொர்னாடோங்கிற பேரில் மீட்பு நடவடிக்கை தொடங்கப்பட்டுச்சு. முதல்ல ஓபராய் ஹோட்டல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. கமாண்டோஸ் ஒவ்வொரு மாடியாக சோதனை பண்ணி இறுதியில் அங்கே இருந்த 2 தீவிரவாதிகளை கொன்னாங்க. அதே நேரத்தில் நரிமன் ஹவுஸில் ஹெலிகாப்டர்ல இருந்து கமாண்டோக்கள் இறங்கி தாக்குதல் நடத்தினாங்க. கடுமையான சண்டைக்கு அப்புறம் 2 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டாங்க. ஆனால் தாஜ் ஹோட்டலில் நிலைமை மிகவும் மோசமாக இருந்துச்சு. ஹோட்டலோட பல பகுதியில் தீ வைக்கப்பட்டிருந்ததுனால கமாண்டோக்கள் உள்ளே போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இந்த நடவடிக்கையில் மேஜர் சந்தீப் உன்னிகிருஷ்ணன் அவரோட உயிரை பணைய வச்சு அவரோட நண்பரை காப்பாற்ற ட்ரை பண்ணும்போது அவர் வீர மரணம் அடைஞ்சார். இறுதியாக நவம்பர் 29 காலையில் தாஜ் ஹோட்டலில் பதுங்கியிருந்த தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டாங்க. நவம்பர் 26 மாலை தொடங்கின இந்த பயங்கரவாத தாக்குதல் 60 மணி நேரத்துக்கு அப்புறம் முடிவுக்கு வந்துச்சு. இந்த தாக்குதலில் மொத்தம் 166 நிரபராதிகள் உயிரிழந்தாங்க. 300க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சாங்க. மும்பை நகரம் முழுவதும் அந்த 3 நாட்களுக்கு பயத்தில் இருந்துச்சு. இந்தியாவோட பாதுகாப்பு அமைப்புகளுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்தியாவோட பாதுகாப்பு அமைப்புகளில் பல மாற்றங்கள் செஞ்சாங்க. தேசிய விசாரணை முகமைன்னு சொல்லப்படுற NIA உருவாக்கப்பட்டுச்சு. மேலும் NSG கமாண்டோக்களின் மையங்கள் பல நகரங்களில் அமைச்சாங்க. மும்பை தாக்குதலில் உயிரோட பிடிக்கப்பட்ட ஒரே தீவிரவாதியான அஜ்மல் கசாப் மேலே பல ஆண்டுகள் வழக்கு நடந்துச்சு. இறுதியில் 2010 அவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. 2012 நவம்பர் 21
அஜ்மல் கசாப் பூனே சிறையில் தூக்கிலிடப்பட்டான். அவன் மரணத்தோட இந்த கொடூர தாக்குதலில் நேரடியாக ஈடுபட்ட கடைசி தீவிரவாதியும் முடிவுக்கு வந்தான். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். See you.